போதும் என்ற மனதையும் சொல்லித் தருவான். பொன்னும் பொருளும் அள்ளி தருவான். உடல் போதும் என்ற மனதையும் சொல்லித் தருவான். பேரும் புகழும் பெற்று தருவான். பேரும் புகழும் பெற்று தருவான். அதன் பின் போகாமல் வாழ்வதற்கும் கற்றுத் தருவான். அதன் பின் போகாமல் வாழ்வதற்கும் கற்றுத் தருவான். போகாமல் வாழ்வதற்கும் கற்றுத் தருவான். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் போன வருஷத்துல உங்க எல்லாருக்கும் நியாயமான, நல்லா கவனிச்சுக்கங்க, நியாயமான நிறைவேறாத ஆசை நல்ல ஆசை இருந்துச்சுன்னா அதை இந்த வருஷம் மிக விரைவாகவே அந்த ஆசையெல்லாம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரின் சார்பாக நான் பொன்னம்பல கூத்தனை வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு மிக அற்புதமாக நமக்கு வழங்க இருப்பவர் ஐயா. புதிய பாராளுமன்றம் திறப்பு விழாவிற்கு 5 ஓதுவாமூர்த்திகள் சென்றாங்க இல்லைங்களா? அதில் ஒருவர், இவர் திருமுறை கலாநிதி சிவத்திரு குமாரவயலூர் பாலச்சந்தர் ஓதுவாமூர்த்திகள் ஐயா. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தேவார பிரிவில் அந்த துறை தலைவராக இருக்காங்க ஐயா. மிகச்சிறப்பாக ஐயாவை பற்றி தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பாடலை சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆரூர் தில்லை அம்பலம் நல்ல வல்லம், வடக்கச்சையும் அச்சிறு பாக்கம் நல்ல, கூரூர் குடவாயில் குடந்தைவனே, கடசூழ் கழிப்பாலை தன் கோடி பிடார். இப்போ தெரிஞ்சிருக்கோங்க எல்லாருக்கும். அந்த சேத்திரக்கோவை பாடினது ஐயாவுடைய இனிமையான குரல் தான். மிக அற்புதமாக பாடக்கூடியவர் ஐயா. இன்னைக்கு நமக்கு 16வது பாடல், மார்கழி 16ஆம் நாள் திருவம்பாவை 16வது பாடல் முன்னிக்கடலை சுருக்கி அந்த பாடலை நமக்கு வழங்கவிருக்கிறார். இந்த பாடலை அருமையாக நமக்கு வழங்கியிருப்பவர் திருமுறை கலாநிதி பன்னிசை வாரிதி முனைவர் திருஞான பாலச்சந்திர ஓதுவாமூர்த்திகள். இதற்கான குழலிசை காஞ்சி காமகோடிபீட ஆஸ்தான வித்வான் முனைவர் நா கிரீஷ்குமார். புல்லாங்குழல் ஐயா உதவி பேராசிரியராக இசைத்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்காங்க. அடுத்தது யாழ் இசை வீணை கடையநல்லூர் தி சங்கரநாராயணன் ஐயா. வீணை உதவி பேராசிரியராக ஸ்ரீ சத்குரு சங்கீத வித்யாலயம் மதுரையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது முழுவிசை கலாநிதி TM சிவகுமார் ஐயா அவர்கள். அடுத்தது முகர்சங்கு வாத்திய கலைமணி நல்கிராமம் வே திருமுருகன் ஐயா அவர்கள். மற்றும் மிகச்சிறப்பாக இதை தொகுத்து இதை ஒருங்கிணைத்து அருமையாக இந்த பதிவு நமக்கு கிடைத்ததற்கு உதவியாக இருந்த முனைவர் சிவகௌரி கிரீஷ்குமார் அம்மா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்றிலிருந்து நமக்கு பாடலுக்கான விளக்கம் அளிப்பவர் சித்தாந்த செம்மல் சிவத்திரு வெற்றி திருநாவுக்கரசு ஐயா அவர்கள், திருநாகேஸ்வரம் ஐயா. முனைவர் பட்டம் எதில் வாங்கியிருக்காங்கன்னா, பெரிய புராணம் இருக்கிறதே அந்த 12ஆம் திருமுறை தான் எல்லா திருமுறையும் கிட்டத்தட்ட அடங்கிய ஒரு நூல் மாதிரி இருக்கும். அது எல்லாரோட இதுவும் வந்திருக்கும். அதில் அந்த பெரிய புராணத்தில் ஐயா முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஐயா பள்ளி தலைமை ஆசிரியர், அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்காங்க. நிறைய சிறந்த பேச்சாளர் ஐயா. நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. நிறைய எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசக்கூடியவர். நம்மளோட வலைத்தளத்தில் இப்போ பேசியிருக்க எல்லாருமே அவங்களோட சிறப்பு அப்படின்னாக்க எந்த தலைப்பில் கொடுத்தீங்கனாலும் இந்த திருமுறை, தேவாரம், திருமந்திரம்,
அது சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, திருப்புகழ், அருணகிரிநாதர், எந்த தலைப்பு கொடுத்தீங்கனாலும் மிகச்சிறப்பாக, சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் அவ்வளோ அற்புதமாக பேசக்கூடியவர்கள் எல்லாருமே. திரும்பி திரும்பி அதையே தான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பெரியவங்களாம் வந்து நம்மளோட சேனலில் பேசி அதை நம்மலாம் கேட்குற பாக்கியம் பெற்றிருக்கோம் இல்லைங்களா. அதற்கு வந்து எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் மட்டுமே. நான் வந்து ஒரு கருவியாக மட்டுமே இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஐயா வந்து ரொம்ப ரத்தின சுருக்கமாக இந்த பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து விளக்கம் போல் இன்னைக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறதுனால எம்பெருமான் தில்லைக்கூத்தர் நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை பார்க்கலாம். என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. மீண்டும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முன்னிக்கடலைச் சுருக்கி எழுந்துடையாள், முன்னிக்கடலைச் சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள், எம்மை ஆளுடையாள். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள், முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையில். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையில். மின்னி பொலிந்து மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல், மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல், பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம், பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம். என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள், என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள், என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள், கண்ணீர் பிரிவிலா எங்கோமா, கண்ணீர் பிரிவிலா எங்கோமா.
திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகப் பெருமானின் திருவடிகளை தலைமையில் கொண்டு அருள்மிகு நாகேச்சரம் பிறையணி அம்மன் உடனுறையும் நாகநாத பெருமானுடைய திருவடிகளை பணிந்து 1/1/2024 புத்தாண்டு தொடக்கம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்களும் இன்பம் பெருகும் நாளாக ஆண்டாக அமைய அனைவருக்கும் இறைவன் அருள வேண்டுகிறேன். இன்று திருவெம்பாவையின் 16வது பாடல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தேவாரத்துறை தலைவர் குமாரவயலூர் திருமுறை கலாநிதி ஓதுவாமூர்த்திகள் பாலசந்தர் அவர்கள் பாடிய இனிய குரலில் திருவெம்பாவையின் இன்பத்தை பெறுகிறோம். இன்று திருவெம்பாவை பாடலின் முன்னி கடலை சுருக்கி என்ற திருவெம்பாவை பாடலுடைய பொருள் இன்பத்தை இன்று சுவைத்து மகிழ்வோம். மாணிக்க வாசக சுவாமிகள் மழையை சக்தியினுடைய உருவமாக, சக்தியையே மழையாக உருவகித்து இறைவனின் கருணை மழை எப்படி பொழிகிறது என்பதை அற்புதமாக எடுத்து விளக்கியிருக்கிறார். மேகம் என்பதை இந்த உலகத்தில் கடல் நீரை முகந்து மேகமாகி தூய்மைப்படுத்தி மீண்டும் இந்த உலகிற்கு வாழ மழையாக பொழிகிறாய் என்பதை பரந்த கடல், விரிந்த கடல், பறந்தும் விரிந்தும் அலையெழுந்தும் ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கிற கடலை பார்க்கிறார். இந்த மிகப்பெரிய கடலை சுருக்கி தான் முகந்து கொண்ட மேகத்தை நோக்கி, மேகமே கடலை சுருக்கி எழுந்து நின்று என் அம்பிகையினுடைய இந்த உலகத்தில் ஆக்குகின்ற, காக்கின்ற, பிறகு அருளுகின்ற பராசக்தியினுடைய அழகையும் தோற்றத்தையும் நினைவுபடுத்துகிறார். அம்பிகையினுடைய நிறம் என்ன? கருப்பு. மழை நீரை அளிக்கிற மேகத்தின் நிறம் கருப்பு. கருணையே வடிவமான அம்பிகையினுடைய தோற்றம் இந்த உலகம் வாழ்வதற்கு மழையை தருகின்ற மேகத்தின் நிறம் ஒன்றாக காட்சியளிக்கிறது. எனவேதான் கடலை சுருக்கி அது சுருங்கி நிற்கிற அந்த நீரை குடித்து எழுந்து எம் அம்மையை போன்று கரிய நீல நிறம் கொண்டு எல்மை ஆட்கொள்ளும் அம்பிகையினுடைய இடை போல ஒளியுடன் மின்னி விளங்கி எங்கள் பிராட்டியின் திருவடிகளில் கிடக்கும் சிலம்பு போல் ஒளித்து அம்பிகையினுடைய கருணை பொங்கும் விழிகளின் மேலிருக்கும் திருப்புருவம் போல் வானவில் உண்டாகச் செய்து நம்மை ஆளாக உடைய பெருமாட்டியினிடமிருந்து எந்த காலத்திலும் பிரிதலில்லாத எம் இறைவன் தன் அடியார்களுக்கு அந்த அம்மை காக்க சுரக்கும் இனிய அருள் மழை போல் நீ பொழிவாயாக என்பது இன்றைய திருவெம்பாவையினுடைய கருத்து. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையான். கடவுள் பறந்தவன், விரிந்தவன். அவன் திருமேனி கொண்டு உயிர்களுக்கு கண்கள் வழி உள்ளே சென்று அருள்கிறானே, கடலையே சுருக்கி மேகமாக்கி உலகம் வாழ அருள்வது போல பரந்த இறைவன் திருமேனி கொண்டு நமக்கு அருள்கிறான். அந்த பரந்த கடலை சுருக்குகிற மேகம் கருமையாக காட்சி தருவது என் அம்பிகையினுடைய நிறம் போல் இருக்கிறது. இவளும் கருணை மேகம், நீரை முகந்த மழை நீர் தருகிற மேகமும் கருப்பாக இருக்கிறது என்று மழையை பொழிகிற மேகத்தை வருணை செய்கிறார். அது மட்டுமல்ல, அம்பிகையினுடைய திருவடியில் இருக்கும் சிலம்பின் சிலம்பு போல் ஒளி போலவும் அம்பிகையினுடைய திருப்புருவத்தை வானவில்லாகவும் என்றும் கருணையோடு இணைந்திருக்கிற பெருமான் அம்பிகையோடு பிரிவிலாய் எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என்னருளே. அன்பர்களுக்கு அருளுவதற்காக அம்பிகையும் இறைவனும் இணைந்து நமக்கு முன் சுரந்து அருள்கிற அருள் போல பொழிவாய் மழையே நீ பொழிவாய். மிக ஆழமான கருத்து. ஏனென்றால் மழை விடாது பொழிந்தால் உலக உயிர்களெல்லாம் துன்பப்படும். அதை நாம் சமீபத்தில்
சென்னை திருநெல்வேலி வெள்ளத்திலே கண்டோம். மழை பெரிதும் பெய்து மக்கள் வாழ்வில் நிம்மதியை இழந்தனர். இங்கே பெருமானிடத்திலே மாணிக்க வாசகர் உமது அருள் போல் மழை பொழிய வேண்டும் என்றார். இறைவன் அருள் இனிமையானது, இன்பமானது, வாழ வழி செய்வது, என்றும் மகிழ்வோடு வாழ அருள்வது. எனவே உங்கள் அருள் என்பது இங்கு மழை போல பொழிய வேண்டும். ஆனால் அந்த மழையும் நாம் வாழ, இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாய் வாழ, உயிர்கள் இன்பம் பெற உன்னுடைய அருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்று இந்த 16வது பாடலிலே மாணிக்க வாசகர் வேண்டுகிறார். இறைவனை மழையாகவே உருவகம் செய்து, திருப்பாவையிலே 4வது பாடல் ஆழிமழை கண்ணா என்பது நாராயணனை மழையாக உருவகம் செய்து பாடிய பாடல். இங்கு திருவம்பாவையிலே 16வது பாடல் மழையாய் இறைவனுடைய அருள் பொழிய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்ற இந்த பாடல் இறைவனுடைய கருணை மழை உலக உயிர்களுக்கெல்லாம் கிடைத்து பேரின்பம் வெள்ளத்திலே அவர்கள் திளைக்க வேண்டும் என்பதுதான் மாணிக்க வாசகர் கருணை மழையாய் வாசகத்தை அருளி பெருமானுடைய கருணை மழையிலே இந்த உயிர்கள் செய்த வினைச்சேற்றை நீக்க அருள்பாலிக்கிறார்.